ஸோ ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. ஸோ எதனால இந்த 1 மந்த் நம்மளால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அப்படியே நமக்கு நடந்த ஒரு சின்ன நல்ல விஷயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய கெட்ட விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அந்த சின்ன நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெட்டியர் கோய் பார்த்தீங்கன்னா ஒரு 18 குட்டி பக்கம் போட்டிருக்கு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்த சின்ன நல்ல விஷயம். ஆனால் அந்த பெரிய கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம், அதாவது பார்த்தீங்கன்னா சித்தி பொண்ணு. ஸோ எங்கள் அக்கா கல்யாணம் வச்சிருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே வர சொல்லிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடியே கிளம்பிட்டேன். எந்த ஒன்று பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் முன்னாடி கிளம்பினேன். என் தம்பி அம்மா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சாப்பாடுலாம் கரெக்டாக போட்டுருன்னு. அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் ஒரு 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா மேலே நல்லா தான் கவர் பண்ணி வச்சோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ஃபிஷஸ்க்கு எந்த ஃபீடுமே பண்ணல. எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே முடிச்சு நான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஃபிஷஸ் பார்த்தோன்னே தான் தெரியுது, வீட்டுக்குள்ளே இருந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் அந்த அவுட்டோரில் வச்சிருந்த 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாத்து வந்து வேலையை காட்டிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.